10 மணி செய்திகள் நிறைவடையும் நேரம் இது. இனி ஒரு நிறைவு செய்தியை பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இரண்டும் நம்மை விட்டு போய்விட்ட காலம் இது. இந்நிலையில் தற்காப்பு கலையிலும் கூட புதிய உத்திகளை புகுத்தி ஆரோக்கியத்தை பேணுகிறார்கள் என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அது பற்றிய ஒரு தொகுப்பு. கராத்தே என்பது தற்காப்பு கலை என்றாலும் அதிலும் பல புதிய உத்திகள் வந்துவிட்டன. கராத்தே, யோகா உள்ளிட்ட பிற கலைகளையும் உள்ளடக்கி மாணவர்களை பயிற்றுவித்து நடத்தி காட்டிய நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. ஒரு தனியார் கராத்தே பயிற்சி பள்ளி மூலம் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் வகையில் இந்த பயிற்சி இருந்தது. ஏகலைவன் பார்த்தே கலைகள் கற்றது போல பார்வையாளர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தே உடலில் புத்துணர்ச்சி பெற முடியும் என்பது இதன் சிறப்பு. மூலாதானம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுதானா, ஆக்னா, இதில் இருக்கிற அந்த ஆர்கன்ஸை வந்துட்டு கராட்டேயில் இருக்கிற ஒர்க் அவுட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த எமோஷ்னல் அந்த ஃபீலிங்ஸை வந்துட்டு ஏகலைவா, ஏன்னா ஃபீலிங்ஸை வந்துட்டு ஒரு கேரக்டர் மூலமாக தான் சொல்ல முடியும். துரித உணவும் உடற்பயிற்சி இன்மையும் குழந்தைகளை குண்டாக்கி வருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதுபோன்ற சூழலில் கராத்தேவுடன் கலந்த யோகா பயிற்சி தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உதவுவதாக மாணவர்கள் கூறுகின்றனர். இது என்னோட ஸ்டாமினாவும் பவரும் ஏற்றுறது. இந்த கலையை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது நிறைய நான் கற்றுட்டு இருக்கிறது ஒரு 7 வருஷம் 8 வருஷம். கராட்டே வந்து ஒரு 4 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போது இது ஒரு பெல்ட்டுக்கு ஒரு கிரேடிங் இருக்குது. தட் இஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் 4 months or 5 months. அது கூட ரொம்ப கஷ்டம். கிரேடிங் வந்து எக்ஸசைஸ், கட்டாஸ் அதெல்லாம் பண்ணாதான் பெல்ட் கொடுப்பாங்க. நடனம், சாகச நிகழ்ச்சி, கராத்தே செய்முறை என பள்ளி மாணவர்கள் பயிற்சியாளர்கள் நடத்தி காட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களின் மனதை விட்டு வெகு நாட்களுக்கு மறையாது என்பது உறுதி. கனகராஜ், கலைஞர் செய்திகள்.